வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு இப்ப நம்ம ஒருத்தருக்கு வருஷம் ஃபுல்லா எனக்கு பணம் கொட்டோன்னு கொட்டணும், இல்லாட்டா நம்மளுக்கு ஆயுள் ஃபுல்லாவே எனக்கு பணம் வற்றாமல் இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு அந்த பணத்தினுடைய வருகை நிக்காமல் வந்துகிட்டே இருக்கும். யாருடைய வீட்டில் பணத்தின் வருகை நிக்காம இருக்குதோ அந்த வீட்டில் குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பணம் வந்துகிட்டு வருமானம் யாருக்கு அதிகமா வருதோ அவங்க வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்க சொல்ற சொல்லை எல்லாரும் கேட்பாங்க. அதனால பணம் வருவாய் இன்கம் யாருக்கு அதிகமா நம்ம கூட்டி வருதோ அவங்களுடைய சொற்கள் ரொம்ப அழகா எல்லாரும் ஏற்றுக்கூடக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நான் என்னன்னா மேச ராசியில ஆரம்பிக்கிறோம். மேச ராசிக்காரர்களுக்கு எந்த செயல்கள் செய்தால் பணம் வரவு அதிகமாகும் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் அதாவது வைகாசி மாதம் எடுத்துக்கோங்க. இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு வருஷம் வைகாசி மாதம் உங்களுக்கு பண வருவதற்கான பரிகாரத்துக்குள்ள மாதமாக நீங்க எடுத்துக்கணும். அந்த மாதத்தில் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படி பாத்தீங்கன்னா, குடும்பத்திலோட எல்லாரோட சேர்ந்து ஒரு சின்ன சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவது சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு சுற்றுலா பயணம் மேற்கொள்வது, அதாவது வைகாசி மாதத்தில். அடுத்தால பாத்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய அலங்கார பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அலங்கார பொருட்கள் தானம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அது குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சேர்ந்து நீங்க கொடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் திருமண வைபவங்கள் பண்ணும் நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த அலங்கார செட் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். இது வைகாசி மாதத்தில் இது பண்ணும்போது, இந்த தானங்கள் பண்ணும்போது உங்க வீட்டில் பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக நீங்க உங்களுக்கு எதை தானமாக கொடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு வீண் விரைய மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும். தானமாக கொடுக்கிற ஒரு பொருள் வீண் விரைய மாதிரி ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அலங்கார செட்டு கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனா எதை உங்களுக்கு விரயம் ஆகும் அப்படின்னா, இதே இதுல பணம் யாருக்காச்சும் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு விரயமாக போய்விடும். ஆனா பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ், நீங்க உடுத்துற உடைகள் அதை நீங்க யாருக்கும் தானமாக கொடுக்க கூடாது. அது தானமாக கொடுத்தாலும் அதுவும் விரயமாக மாறிவிடும் அப்படிங்கிறது முக்கியமானது. பொதுவாக நீங்க முக்கியமா தானம் கொடுக்க வேண்டிய நந்தி அப்படிங்கிற ஒரு சிலை இருக்கும், அந்த போட்டோ இருக்கணும். அந்த போட்டோவை யார ரொம்ப பிடிக்குது, யார் ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லா தெரியுறாங்களோ அவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறந்த முறையில் இருக்கும். பொதுவாக நீங்க தானம் கொடுக்கும் நபர்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது யாருன்னா, உங்களுடைய ஸ்கூல் வாத்தியாரு அப்படிங்கிறது, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க அறிவு வழிகாட்டி, இவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அப்ப யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டின் நல்ல பணம் உச்சாடத்தில் இருக்கும் ஒரு பெண்களுக்கு உங்களுடைய பொருட்கள் எதுவும் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறது முக்கியம். ஏழை பெண்களுக்கு நீங்க கொடுக்கும் போது அது உங்களுக்கு நல்ல வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகள் உடைய ஒரு பெண்ணுக்கு நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா அந்த தானம் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும். அதனால நீங்க கொடுக்கிற பொருட்கள் மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி தானங்கள் பண்ணணும். அது வைகாசி மாசத்தை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. இந்த வைகாசி மாதத்தில் இறுக்கமாக ஒவ்வொரு வருடமும் நீங்க வைகாசி மாதம் இது பண்றது மட்டும் இல்லாமல், இந்த தானம் கொடுக்கும் போது ஒரு அம்மன் கோயிலாக அலங்கரிச்ச ஒரு அம்மன், அப்பதான் புது புடவை கட்டியிருப்பாங்க, நல்ல புது பூக்கள்லாம் அம்மனுக்கு போட்டு வச்சிருக்கிற ஒரு அம்மன் கோயிலை பார்த்து இந்த அலங்கார பொருட்களை கொடுக்கும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் உங்க லைஃப்ல தெரியும். வருமானம் பெருகும். வருமானம் மட்டும் பெருகாது, உங்களுடைய வாக்கு சித்திக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஐயம் கிடையாது. அதனால இந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் இதை தானமாக கொடுத்து உங்க வாழ்நாளில் நிறைய செல்வங்களையும் செல்வம்ங்கிறத விட வருமானத்தை பெருக்குவதற்கு இது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட இதை வச்சு ஆய்வு பண்ணி எடுத்த விஷயங்கள். இதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் அடையும். அதுக்கப்புறம் இந்த மேசராசிக்காரர்கள் தானம் கொடுக்கும் போது எந்த உடை அணிந்திருக்கணும்னா, பிங்க் கலர் உடைய அணிந்திருந்து நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா அந்த உடை சிறப்பா, அந்த உடையில் நீங்க தானம் கொடுக்கணும். நீங்க போட்டிருக்க உடை பிங்க் கலராக இருக்கணும். அந்த உடையில நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வருவாய் ரொம்ப அதிகரிக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே சமயம் நீங்க எந்த கிழமையில் நீங்க தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்குன்னா, பொதுவாக நீங்க புதன்கிழமை தானம் கொடுப்பது நல்லா இருக்கும். அதே போல் வியாழக்கிழமை தானம் கொடுப்பது நல்லா இருக்கும். புதன், வியாழன், வெள்ளி நீங்க வெள்ளிக்கிழமை நீங்க எடுக்கிறதா இருந்தால்
உங்க வீட்டில இருந்து எந்த பொருளையும் எடுத்துட்டு போகாம வெளியிலேயே வாங்கி அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுங்க. அதாவது உங்க வெள்ளிக்கிழமை மேசராசிக்காரர்கள் தானம் கொடுக்கறதா இருந்தால் முதல் தானம் வந்து உங்க வீட்டில் உள்ள ஒரு தெய்வத்துக்கு, ஒரு பெண் தெய்வத்துக்கு அந்த பொருட்களை, அதாவது அலங்கார பொருட்கள் வந்து ஒரு செட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து வெளியில போய் எல்லா நீங்க கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு போய் கொடுக்கலாம். அதனால எப்பவுமே வெள்ளிக்கிழமை தானம் கொடுக்கும்போது உங்க வீட்டுக்கு ஒரு செட்டு வாங்கி அதை வச்சுட்டு தான் அடுத்தால நீங்க தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக நீங்க வந்து செவ்வாய் கோரை வரும்போது அந்த நேரத்தை தானமாக கொடுப்பது, அந்த நேரத்தில் தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்புறம் தானம் கொடுத்த பிறகு நீங்க செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா, பொதுவாக தானம் கொடுத்துட்டு வெளியே வந்த பிறகு உங்க தானம் கொடுத்த நபர்களை பற்றி இழிவாக பேசக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானம் கொடுத்தவர்கள் வந்து வாங்கிய முறைகளையோ, நீ கொடுக்கும் போது செய்த சில அபசகுணமான விஷயங்கள் ஏதாச்சும் நடந்தாலோ அதை பத்தி பேசவோ கூடாது, அதை பத்தி விமர்சிக்கவும் கூடாது. எந்த விஷயம் நடந்ததோ அந்த விஷயத்தை மறந்துருங்க. சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும், பாசிட்டிவான விஷயங்களும் உங்களுடைய நினைவுகளில் நிற்கும். நெகட்டிவான விஷயங்களை தயவு பண்ணி மறந்துடணும். அதே போல் தானம் கொடுத்த பிறகு நீங்க வந்து அந்த தானம் கொடுத்த பொருட்கள் உங்க மனதை விட்டு உங்களுக்கு பிடித்த பொருளாக இருக்குது, அதை கொடுத்துட்டேங்கிற வழிகள் வரவே கூடாது. அதனால தானம் கொடுக்கிற பொருட்களை வந்து மனதார உங்கள் மனசார விட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து நீங்க தானம் கொடுக்கும் போது சிறப்பாக இருக்கும். பொதுவாக தானம் கொடுத்த பிறகு பெண்களை வந்து இழிவுபடுத்தும் பேச்சு, அதை பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு செயல் நடந்துச்சுன்னா நீங்க கொடுத்த தானங்கள் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். அதனால உங்க வீட்டு பெண்களை அன்றைய பொழுது உங்க வீட்டுக்குள்ள பெண்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்க வீட்டு பெண்களை அமைதியான முறையில எவ்வளவு தப்பு செய்தாலும் அவங்கள பொறுத்து அமைதியான முறையில் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த தானம் உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக கொடுக்கும். இது வைகாசி மாசத்தில் இந்த தானம் உங்களுக்கு சிறந்த பவரான வலிமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நீங்க தானம் கொடுக்கிற பொருட்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அல்லது சிவன் பார்வதி குடும்பமாக சகதியாரா இருப்பாங்க, அது சிவன் பார்வதி முருகர் பிள்ளையார் இருக்கிற கோயில்ல போய் அங்க நின்று தானம் கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். அதனால தானம் கொடுக்கும் போது இந்த இடத்துல இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டில் பணவரவு ரெட்டிப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக பணவரவு அதிகமாக இருக்கும். வைகாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக இருக்கும். அதனால வைகாசி மாதத்தில் பெண்கள் வழிபாடு, பெண்களை பூஜித்தல், பெண்களை அவமரியாதை செய்யாமல் இருப்பது, பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணணும். ஆனால் பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுப்பது உங்க வீட்டு பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுங்க. வெளியில் உள்ளவங்களுக்கு வைகாசி மாதத்தில் புடவை வாங்கி கொடுக்காதீங்க. கோயிலுக்கு போய் அந்த பெண்களுக்கு புடவை வாங்கி கொடுப்பதை தவிர்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வருமானத்தை பெருக்குவதற்கு செய்யும் போது நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.